இப்ப ஒரு மத போதனைன்னு சொல்றாங்க. ஒரு ஆராதனைன்னு சொல்றாங்க. அ இயேசு கீழ வந்து வழிநடத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாலிடிக்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் ரொம்ப அசிங்கமா இருக்கு. இப்ப இதெல்லாமும் கடவுள் தான் செய்றாரா? இல்ல கடவுள் அதான் சொல்லமுல்ல. இதெல்லாம் பெர்மிசிபிள் வில்லுக்குள்ள வருது. காடுடைய பெர்மிசிபிள் வில்லுக்குள்ள வருது. எதுக்கு இந்த பெர்மிசிபிள் வில்ல கடவுள் அனுமதிக்கிறார் அப்படின்னா, இல்ல நம்மை சார், நீங்க வந்து சொல்றது மத்தவங்களுக்கு. ம். பைபிளுக்குள்ளேயே இருக்கிறோம். பைபிளயே படிக்கிறோம். அவர் என் கூடவே இருக்காரு. நான் பேசுறேன்னு சொல்றவங்களும் அதே தான் செய்றாங்களே. இல்ல இப்ப நான் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னாக்கா, ஜான் ஜெபராஜ் செய்தது தவறு. ஜான் ஜெபராஜ் வந்து அந்த தன்னுடைய மனைவிய விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாரு என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் அவர் செய்து கொண்டிருப்பது தவறு 1. 2வது அந்த 2 சிறுமிகள்ட்ட வந்து அவர் மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காருன்னு சொல்லக்கூடியது தவறு. அப்புறம் அந்த அம்மாவுக்கு அந்த கிஸ் பண்ணாங்க அப்படின்றது வந்து, அந்த அம்மா எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. இவர் எந்த மோட்டிவ்ல முத்தம் குடுத்தாருங்கிறது எனக்கு தெரியல. அவர் பேசும்போது வந்து சும்மா ஃபார்மல் கிஸ் அப்படின்ற மாரி சொல்றாரு. நான் இத ஒண்ணும் ஒரு தப்பான மோட்டிவ்ல பண்ணல அப்படின்னு அவர் சொல்றாரு. பைபிள்ல கிஸ் பண்றதுக்கு வசனம் இருக்கான்னு கேட்டாக்க, சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் அப்படின்னு இருக்குது. அப்ப அது ஆண்கள் ஆண்களுக்கும், பெண்கள் பெண்களுக்கும் முத்தத்தோடு வாழ்த்துங்கள் அப்படின்ற மாரி ஒண்ணும் வசனம் பைபிள்ல நம்ம பார்க்க முடியல. ஆனா நம்முடைய இந்திய மண்ணினுடைய கலாச்சாரப்படி ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு முத்தம் கொடுக்கும்போது தட் பிகம்ஸ் அன் அஃபென்ஸ் ஆக்சுவலி. அதனால இந்தியாவில வந்து சபை உருவாக்கப்பட்டாலும், இந்திய சபையில இன்னும் சொல்லப்போனா முத்தம் குடுக்குறதெல்லாம் இந்திய சபையில ரொம்ப பார்க்க முடியல. கை குடுப்பாங்க. பிரைஸ் தி லார்ட் பிரதர். ஷாலோம் அப்படி சொல்லுவாங்க. உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும்னு கை குடுப்பாங்க. இப்படி கும்பிடுவாங்க. இந்த கும்பிடக்கூடிய பழக்கம் அமெரிக்கால கிடையாது. இஸ்ரவேல்ல கூட கிடையாது. நாட்டுக்கு நாடு வாழ்த்துதல் வேறுபடுகிறது. அப்ப அதனால இவர் வந்து எந்த நோக்கத்துல அந்த முத்தம் குடுத்தாரு அப்படின்றது எனக்கு தெரியல. இப்ப எங்க அம்மா எனக்கு முத்தம் குடுத்துருக்காங்க. நான் எங்க அம்மாவுக்கு முத்தம் குடுத்துருக்கிறேன். என் ஒய்ஃப்க்கு முத்தம் குடுத்துருக்கிறேன். என் 2 பிள்ளைகளுக்கு இல்ல நான் அது முத்தம் குடுத்துருக்கேன். தீர்மானிக்க வேண்டியது அந்த பெண் தான். அதுதான். யாரு அவ்வளவுதான் சொல்ல குற்றம் வந்தேன். சாட்டுறாங்களோ, யார் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்களோ, தேர் இஸ் த அவங்க மேட்டர். தீர்மானிப்பாங்க. எக்ஸாக்ட்லி. அதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் 1 வருஷம் கழிச்சு இவ்ளோ லேட்டா சொல்றாங்க? ஆமா. அதுவும் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் ஆக்சுவலா. என்ன ஒரு விஷயம் அப்டின்னா, பிரதர் இப்போ ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஆள வந்து ஒரு கேஸ்ல மாட்டாம ஓடிருவாரு அப்டின்னா, வேற ஒரு கேஸ்ல வேற ஒரு ஒரு ஆள் மூலமாயாவது சிக்க வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி மக்கள் திட்டம் போட்டு இத பண்ணியிருக்கலாமோ! அப்டின்னு எனக்கு யோசிக்க தோணுது. இல்ல மக்கள் நீங்க யார சொல்றீங்க? இந்த அவர் கூட கூட இருந்தாங்கல்ல, அந்த இருக்கிறவங்க. ஆப்போனன்ட்ஸ். அவர் துரோகிகள்னு யார சொல்றாரோ. ஆமா, ஆமா, ஆமா. அவரு துரோகிகள்னு யார சொல்றாரோ, அவங்க வேணும்னே திட்டம் போட்டு இப்ப ஒரு இதுல இப்ப அவருடைய ஒய்ஃப் உடைய விஷயத்துல அவர் சிக்காம போயிருவாரு. நாளைக்கு அவர் ஒய்ஃப் கூட சேர்ந்துருவாரு. அப்படின்னா, அப்பவும் திட்டம் போட்டு இவர எப்படியாவது கன்ஃபைன் பண்ணணும். இவர கண்டிப்பா ஜெயில்ல அடைக்கணும், தண்டனை வாங்கி குடுக்கணும் அப்படின்ற மாரி ஒரு மோட்டிவ்ல எல்லாரும் சேர்ந்து ஒரே டைம்ல இவர அப்படியே அப்படியே வளச்சிருக்காங்க அப்படின்ற மாரி நான் நினைக்கிறேன்.